என்னப்பா இன்னைக்கு உங்க கல்யாண நாளா? அலங்காரம்லாம் பயங்கரமா இருக்கு. ஏய் நீ வேற சும்மா இருத்தா. இங்காரு லட்சுமி, இதெல்லாம் நான் பண்ணல லட்சுமி. அப்பா இதெல்லாம் விடுங்கப்பா. நீங்க எப்ப பார்த்தாலும் வெறப்பா சுத்திக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாம் ரொமான்ஸே வராதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பார்த்தா பயங்கரமான ஆளா இருப்பீங்க போலயே. ஏய் நீ கொஞ்சம் சும்மா இருக்கியாத்தா? ஆ? சாமி ஆடுறவங்கிட்ட சலங்கை கட்டி விட்டுட்டு இருக்கிற நீயே. இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை லட்சுமி. நான் சொல்றத நம்பு லட்சுமி. டேய் அம்புட்டும் ஓ வேலை தானா இது? எப்படி சார், டெக்கரேஷன்லாம் சூப்பராக இருக்கா? ஏதா லட்சுமி லட்சுமி இங்காரு அவன் பண்றதெல்லாம் பண்ணிவிட்டு எவ்வளவு ஈஸியா பேசிட்டு இருக்கான் பாரு. ஆதி, என்ன இதெல்லாம்? என்ன தப்பாக நினைக்காதீங்க, இதெல்லாம் பண்ண சொன்னதே உங்கள் பேத்தி தான். ஏய் ஊமச்சி, பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன அமைதியா நின்னுட்டு இருக்க? ஐயோ பாட்டி, நாங்க வேணும்னுலாம் பண்ணல. நானும் அப்பாவும் ஆன்லைன்ல ஆர்டர் போட்டோம். ஆனா எல்லாமே டபுள் டபுளா வந்துருச்சு. அதான் எங்க வீட்ல ஒரு டெக்கரேஷன் பண்ணிட்டு மீதி இருக்கிறத வச்சு இங்க டெக்கரேட் பண்ணோம். ஏய் என்ன சொல்ற நீ? அலங்காரமா? எங்க என்ன அலங்காரம்? அது ஒன்றும் இல்லை சார், இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு, அதான் ஆண்டாளுக்கும் அழகருக்கும் சாந்தி முகூர்த்தம் வச்சிடலான்னு ஏற்பாடு பண்ணிட்டோம். ஆதி, என் வயித்துல பாலை வாத்துட்டீங்க. நானும் அதுங்களுக்கு புரியுற மாதிரி எத்தனையோ தடவை சொல்லி பார்த்துட்டேன். அதுங்களும் அதை புரிஞ்சு நடந்துக்கிறதே இல்ல. இங்க இருக்கிறதும் புரிஞ்சுக்கவும் விடுறது இல்ல. இப்படியே எத்தனை நாளைக்கு தான் இருக்கிறது? அவங்களுக்குன்னு இருக்கிற வாழ்க்கைய அவங்க வாழ வேண்டாமா? ஏய் உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம்? நீ எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற நீயே? சார், அதான் மிச்சம் இருந்த பொருளை வச்சு சும்மா விளையாட்டுக்கு பண்ணோம்னு சொல்லிட்டாங்கல்ல. டேய் நான் அதை சொல்லலடா. என் பொண்ணுக்கு எதுக்குடா நீ சாந்தி முகூர்த்தம் நடத்தி வச்சிட்டு இருக்க? சார், ஆண்டாள் உங்க பொண்ணுன்னா அழகர் என் ஃப்ரெண்டு. அவனுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா அதை நான் தானே நடத்தி வைக்கணும். என்னையும் உங்களை மாதிரி கண்டுக்காம இருக்க சொல்றீங்களா? நியாயமா பார்த்தா இதெல்லாம் பெரியவங்க நீங்க செய்ய வேண்டிய விஷயம். நீங்க செய்யாம விட்டதுனால தான் இப்ப நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி சொல்ல ஆதி, உன்ன மாதிரி ஒருத்தர் சொன்னாதான் இவருக்கெல்லாம் உரைக்கும். ஏய் கிறுக்கு பிடிச்சவள, வீட்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியாம நீயும் சேர்ந்து அவங்க கூட விளையாடிட்டு இருக்கிற நீயே. என்ன நடக்குது? எல்லாம் நல்லதா தான் நடக்குது. நீங்க அமைதியா இருந்தா போதும், இங்க எல்லாரும் நிம்மதியா சந்தோஷமா இருப்பாங்க. பவி, தமிழை கூட்டிட்டு வா, நம்ம போய் சாப்பிடலாம். சரிம்மா, தமிழ் வா போலாம். ஏய் என்னடா இதுக்கு தான் நீ என் வீட்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறியா? ஐயா, இதெல்லாம் சும்மா சாம்பிள், நான் இன்னும் இதை ஆரம்பிக்கவே இல்லையே. ஏய் நீ ரொம்ப விளையாட்டு காட்டிட்டு இருக்கிற. வேண்டாம்டா ஆதி. நீங்க அழகரை சீண்டிருக்க கூடாது சார். அவனுங்க காலில் விழ வச்சிருக்க கூடாது. உங்களை அவன் காலில் விழ வைக்காம நான் விட மாட்டேன்னு சொல்லியிருக்கேன்ல. அது வரைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஷாக்கெல்லாம் தருவேன் சார். அதுக்குள்ள நீங்க அழகர்கிட்ட மன்னிப்பு கேட்டா உங்களுக்கு நல்லது. இல்லை நான் இப்படியே தான் இருப்பேன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் நான் இறங்கி ஆட ஆரம்பிச்சிருவேன். இந்த ஆதியோட ஆட்டம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். சரி சார், உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கங்க. பாவம் சின்ன ஜெருசுங்க, வாழ்க்கையில் முதல் தடவையாக சேர போகிறாங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்கு பிரிவே வரக்கூடாதுன்னு வேண்டிக்கங்க. நீங்கள் வேண்டிக்கிட்டாலும் வேண்டிக்கலைனாலும் அவங்களுக்குள்ள இனிமேல் பிரிவே வராது. வரவும் விடமாட்டேன். மாட்டேன் சார். ஏய் ஓய், டயர்டா இருக்கியா? ஓஹோ, இருந்துட்டு போ. என்ன இது? டேய் இது பாரு. அழகர் வலதுபுறம் உள்ள அலமாரியில் இருக்கும் பெட்டியை எடுத்து பார்க்கவும். இத பாருடா. டேய் என்ன இது பாரு. அதை எடுத்து பார்க்கணும்னு போட்டிருக்கு. வா வாடா.
வலது இடது. ஏய் இதான் வந்து இது எந்த பெரிய கண்டுபிடிப்பு. ஏய் இது பாரு. டேய், போடா. ம், ம். யார் அதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறது? இன்னுமா புரியல உனக்கு? பெட்ரூம் கதவை போய் திறந்து பாரு, அப்போ புரியும். என்னாச்சு அவருக்கு? தீவிரமா ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. எனக்கு என்னமோ ஆண்டாளுக்கும் அழகருக்கும் சாந்தி முகூர்த்தம் நடக்க கூடாதுன்னு ஏதோ திட்டம் போடுற மாதிரி இருக்காதி. எனக்கும் அதாங்க தோணுது. நான் சொல்ற மாதிரி பண்றீங்களா? சொல்லு. ஓகேவா? சரி, நீ சொன்ன மாதிரியே பண்ற. ஏங்க, தலை ரொம்ப வலிக்குதுங்க, தைலம் பாத்தீங்களா? இங்கார் லட்சுமி, எனக்கு உன்னை விட அதிகமா தலை வலிச்சுக்கிட்டு இருக்கு. போயிட்டு சொல்லி போட்டேன். உங்களுக்கும் தலை வலிக்குதா? வாங்க, நான் உங்களுக்கு தைலம் தேய்ச்சி விடுறேன். இங்காரு, மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். என்னை எரிச்சல் மூட்டிட்டு இருக்காத. சும்மா போயிரு அந்த பக்கம். எதுக்கு இப்போ நெருப்புல நிக்கிற மாதிரி எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்டு இருக்கீங்க? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. சரி, அப்ப போங்க. ஆண்டாள் உங்ககிட்ட ஒன்னு சொல்ல சொன்னா சொல்லலான்னு வந்தா ரொம்ப ஓவரா பண்றீங்க. போங்க. ஏத்தா லட்சுமி, லட்சுமி, ஏத்தா ஆண்டாள் என்ன சொன்னா? ஏய் இங்க லட்சுமி, ஆண்டாள் என்ன சொன்னான்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன். நீ பாட்டு காதல் விழாத மாதிரி வந்துட்டு இருக்க. சொல்லிட்டு வந்தா என்ன? ஏத்தா லட்சுமி, உன்னதான் கேக்குற. ஆண்டாள் என்ன சொன்ன? டேய் யாரா கதவு மூடுனவ? டேய் கதவு தர்றா. டேய் யாரா கதவு மூடுனவ? டேய் கதவு தர்றா. ஆண்டாள் என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கல்ல? இன்னைக்கு அவங்களுக்கும் அழகருக்கும் நடக்க போற முதல் இரவை நீங்க தடுக்க கூடாது. உங்களை உள்ள வச்சு பூட்டுங்கன்னு சொன்னாங்க. டேய் ஆதியே, தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற நீயே ஒழுங்கா கதவு திறந்துரு. மரியாதை கதவு தர்றா. காலையில வரைக்கும் கதவு திறக்காது சார். டேய் ஆதி, கதவு தர்றா. ஏய் இங்கறா, விளையாட்டு வேண்டாம். ஏய் லட்சுமி, என்ன எல்லாரும் சேர்ந்து என்ன கிறுக்கு பயிலாக்கிட்டு இருக்கீங்களா நீங்க? டேய் ஆதி, கதவு திறக்க போறியா இல்லையாடா? டேய் அப்புறம் நான் கொலகாரனா மாறிடுவேன். கதவு தர்றா. நீங்க வெளியே வந்தா என்னெல்லாம் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். டேய் ஆதி, என்னை பத்தி தெரியாம விளையாடிட்டு இருக்க நீயே. மரியாதையை கதவு திறந்துரு, அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். ஐய, உங்களை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும் சார். ஏற்கனவே அவங்க ஒண்ணு சேரக்கூடாதுன்னு நெஞ்சு வலின்னு சொல்லி நாடகம் ஆடினவர் தானே நீங்க. அது எல்லாமே தெரியும். ஏய் கரா, அங்க மட்டும் ஏதாவது நடந்தது இன்னைக்கு, உனக்கு என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது சொல்லிவிட்டேன். அது இங்க என்ன வேணா நடக்கட்டும், ஆனா அங்க நடக்க வேண்டியது நடந்தே தீரும். கதவு திறடா. ஏய் ஆதி, எப்போ வருவா? எப்போ வருவா? எப்போ வருவா? எப்போ வருவா? ஆ ஆ ஆ ஆ ஹாய்டா. இதெல்லாம் ஆதியோட ஏற்பாடு தானே? பின்ன என் நண்பண்டி, நான் உன்னை கேக்கட்டா? கையில ஒரு பால் சொம்பு கூட இல்ல. ஏய் சினிமாவா நடக்குதுங்க? சும்மா பேசாம இரு. பால் சொம்பு இல்ல, முகத்துல வெக்கமே இல்ல, முதல் ராத்திரிக்கான அறிகுறியே இல்ல. இதெல்லாம் முதல் ராத்திரி. இது பாரு, பால் வேணும்னா சொல்லு, போய் காய்ச்சி கொண்டு வரேன். இந்த வெக்கப்படலாம் சொல்லாத. ஐயோ, எனக்கு தெரியாது, அது வரவும் செய்யாது. அவ்வளவுதான்டா அழுகுற. கனவுல வந்தது ஒண்ணு கூட பலிக்காது போலயே. இது பாரு, உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிறதே பெரிய விஷயம். இதுல நீ இவ்ளோ கண்டிஷன்லாம் போட்டா சரி வராது. பாத்துக்கோப்பா. போய் கதவை சாத்திட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு வா. எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்கலாம்னு பரவாயில்லடி, ஆனா தயவு செஞ்சு என்கிட்ட இப்படிலாம் பேசாத. ஏதோ ஹாஸ்டல் வார்டன் மாதிரி ரூல்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு. அப்போ உனக்கு பரவாயில்லையா? அப்போ ஓகே, நான் தூங்குறேன். குட் நைட். அடி பாவி. ஐயோ,
டேய் கதவு தர்றா, சும்மா சும்மா சொல்லிட்டு இருக்க மாட்டேன். கதவு தர்றா. எத்தனை வாட்டி சார் இதே கேள்வியை கேட்பீங்க? திறக்கலாம் முடியாது சார். கொஞ்சம் இருங்க. நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுது. டேய் இங்கறா, அங்க நல்ல நேரம் ஆரம்பிச்சது, உனக்கு அந்த நேரத்துல இருந்தா கெட்ட நேரம் ஆரம்பிக்கும். நிறைய பேரை பார்த்துட்டேன் சார். உங்களை மாதிரி அல்லு சில்லாம் 1000 பேரை பார்த்துட்டேன். ஏய் ஏய் ஆதி, வேண்டாம்டா. எனக்கும் ஒரு பொறுமை இருக்கு. அந்த எல்லை மீறாதே சொல்லிவிட்டேன். அப்ப நீங்க அந்த எல்லையிலே இருங்க, நான் இந்த எல்லையிலே இருக்கேன். சார் டைம் கரெக்டா 10 ஆயிடுச்சு. ஏய் கதவு தர்றா. ஏன் வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சு? இதை கேட்க யாரும் இல்லையா? கருவுல என் வாழ்க்கையில் இப்படி விளையாடுறியே? எல்லாம் போச்சு கோவிந்தா கோவிந்தா, எல்லாம் போச்சு கோவிந்தா கோவிந்தா, தூக்கம் வரல கோவிந்தா கோவிந்தா, இவளுக்கு நல்ல புதிய கொடுங்க கோவிந்தா கோவிந்தா, என் வாழ்க்கையில கருணை காட்டுங்க கடவுளே, எல்லாமே போச்சே. ஆஹா. மாமாவா? நான்டா. டைம் பாரு, 10 ஆயிடுச்சு. உண்மையிலே நீதானா? சத்தியமா மாமா. புரியலையே. அதான் அந்த பேப்பர்ல எழுதிருந்தாங்கல்ல, நல்ல நேரம் 10 to 12ன்னு. அதான் 10 ஆகுற வரைக்கும் சும்மா வெறுப்பேத்திட்டு இருந்தேன். மாமா. கதவு அதெல்லாம் ஊட்டியாச்சு. லைட்டு அது இருந்துட்டு போட்டும். உங்க அப்பா பாப்பானே? அதெல்லாம் பார்க்க மாட்டேன். பார்க்க மாட்டாரு. அதனால ஈத்துல பாப்பான். அதனால ஐயோ, இல்ல, என் அப்பாலாம் கௌரிமான் பரம்பரை. தலையில இருந்து ஒரு முடி விழுந்தாலும் சித்துருவாரு. உயிரோட கைனும். உனக்கு அப்பா வேணுமா நான் வேணுமா? நீதான். அப்பா வாங்க. சொல்லோ. டேய் டேய் கதவு தர்றா. ஏலே இப்ப திறக்க போறியா? ஏய் கதவு தர்றான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சிவராத்திரி தூக்கம் போச்சு, முதல் ராத்திரி தொடங்க போதே. ஏலே கதவு தர்றா. ஏய் லட்சுமி இங்க பாரு. மார்னிங் சார். காஃபி குடிக்கிறீங்களா? என்ன சார், உங்க பொண்ணு சந்தோஷமா இருக்கிறத பார்த்து சந்தோஷமா இருக்கீங்களா? ஏலே இங்கறா, என்னை பத்தி உனக்கு தெரியல. எல்லாம் மீறி போயிட்டு இருக்கடா நீயே. இதெல்லாம் நல்லதுக்குள்ள சொல்லிவிட்டேன். அட போங்க சார், இதே எத்தனை வாட்டி தான் சொல்லிட்டு இருப்பீங்க? இதை கேட்டு கேட்டு என் காதுக்கும் போர் அடிச்சிருச்சு, சொல்லி சொல்லி என் வாயும் போர் அடிச்சிருச்சு. ஏ ஆதி, நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. உனக்கு இருக்கு. இந்தாங்க. இன்னைக்குதான் என் மக பொண்ணா லட்சணமா இருக்கான். ரொம்ப ரொம்ப நன்றி ஆதி. அட என்னங்க இதுக்கெல்லாம் போய். சார், அவங்க எதுக்கு நன்றி சொல்லிட்டு போறாங்கன்னு தெரியுமா? ஏ ஆதி இங்காரு, நீ ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்கிற நீயே. அந்த தப்புக்கு தான் நன்றி சொல்லிட்டு போறாங்க. சார், அவங்க என்ன பேசுறாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? என்ன ஆண்டாளு, மாப்பிள்ளை உன்னை சந்தோஷமா வச்சுக்கிட்டாரா? போமா, எனக்கு வெக்கமா இருக்கு. இதுல வெக்கப்பட என்னடி இருக்கு? கல்யாணம் ஆனா இதெல்லாம் நடக்கிறது சகஜம் தானே. சரி, மாப்பிள்ள மனசு கோணாம நடந்துக்க. இன்னைக்கு உங்க 2 பேருக்கும் கோழி அடிச்சு குழம்பு வச்சு எடுத்துட்டு வரேன்.
ஒரு சின்ன உதவிப்பா. ஆ ஆம், பவித்ராவும் நீயும் ஆசாரிப்பட்டி வரைக்கும் போய் 2 நாட்டுக்கோழி வாங்கிட்டு ஆ, வரீங்களா? சரிங்க. சரிப்பா. என்ன சார்? ஏலே என்னடா நீயும் கூட்டாளியும் சேர்ந்து என்னை வெறுப்பேத்திட்டு இருக்கீங்களா? ஏலே என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியுமாடா. சும்மாரு. ஐயோ. ஓ. சார் இப்போ என்ன பேசுறாங்கன்னு தெரியும். ஏய் வேண்டாம்டா. வேண்டாம்னா சொல்லலை. பாவம் சார், 2 பேரையும் விட்டுருங்க. சந்தோஷமா வாழட்டும். உங்க பொண்ணை அழகரால மட்டும்தான் நல்லா பார்த்துக்க முடியும். ஏலே நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காதுடா. இங்காரு உன்னையும் சரி அவனையும் சரி நிம்மதியா இருக்க விட மாட்டேன். நீங்க திருந்த மாட்டீங்க சார். அடடே, என்ன ஆதி? அழகர உங்க அப்பா கூப்பிடுறாரு. இந்தா வரேன். நேரம் என்னைய கூட வேண்டியதானே? ஏலே இப்ப எதுக்குடா அவனை வர சொல்லியிருக்க நீ? சொல்லுமா என்ன? ஏய் நான் ஒன்னும் உன்னை கூப்பிடலடா. நீங்க கூப்பிடல, உங்களுக்காக நான் கூப்பிட்டேன்னு சொல்லுங்க. என்னவா எது கூப்பிட்டான்னு கேளு. அட கேளுங்க. உங்களுக்கு ஆம்பளை புள்ள பிடிக்குமா இல்ல பொம்பளை புள்ள பிடிக்குமான்னு சொல்லுங்க சார். ஏய் என்னடா என்னை வச்சு 2 பேரும் விளையாட்டு காட்டிட்டு இருக்கீங்களா நீங்க? நீங்க தானே சார் அவங்களுக்குள்ள எதுவும் நடந்திருக்காதுன்னு சொன்னீங்க. அதான் அவன் வாயாலே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு நல்லா இருக்குமேன்னு பார்த்தேன். மாமா நடக்க வேண்டியதெல்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுங்க. ஏலே இங்க இருக்கடா. என்னை கொலைகாரன் ஆக்காதீங்க சொல்லிவிட்டேன். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் சார். அவன் உண்மையா சொல்றானா இல்ல பொய் சொல்றானான்னு மட்டும் சொல்லுங்க சார். மாமா நான் யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லுவேன். இவங்கிட்ட மட்டும் சத்தியமா போய் சொல்ல மாட்டேன். சொல்லி வைங்க. ஏலே இங்க இருக்கடா. உங்க 2 பேரையும் கொண்டே போடுவேன் நானு. அட இருங்க சார், நீங்க வேற சும்மா காமெடி பண்ணிட்டு. நான் எடுத்து கொடுத்த பட்டு வேஷ்டி பட்டு சட்டையை தான் கட்டினானான்னு கேளுங்க. அதை கட்டாம வேற என்னத்தை கட்டுவாங்க? அப்போ ஆண்டாலும் நான் எடுத்து கொடுத்த புடவையை தான் கட்டினாங்களான்னு கேளுங்க சார். கட்டுறதுக்கு தானே எடுத்து கொடுத்தாப்படி. அதை தான் கட்டினான்னு சொல்லுங்க. ஏலே ஏய் ஏய் இங்க இருக்கடா. 2 பேரை நீங்க சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் யாருன்னு காட்டுறேன்டா. ஏய் ஆதி உன்னை ஃபர்ஸ்ட் முடிக்கிறேன். ஏய் என்ன என் முன்னாடி இப்படி பேசிக்கிருக்க? இந்த மாதிரி ஒரு நினைப்பெல்லாம் வச்சுக்காத, புரியுதா? உனக்கு நினைப்பு அந்த மாதிரி ஏதாவது இருந்தா இப்பவே அழிச்சிடு. ஏலே ஏய் ஏய் இங்கறா. நீ என்னடா எனக்கு சொல்லிட்டு இருக்கற? நீ அவனை முடிச்சுப்புட்டு அடுத்தது நீதான். சார் 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 ப்ளீஸ், என் முன்னாடி அவனெல்லாம் அப்படி சொல்லாதீங்க. நான் அவன் அளவுக்கு நல்லவன்லாம் இல்லை. அவனை தொடணும்னு நீங்கள் நினச்சாலே உங்களை முடிச்சிருவேன். ஸோ ப்ளீஸ் என் முன்னாடி அதெல்லாம் வேண்டாம். டேய் பார்க்கலாம்டா, பார்க்கலாம். ஆதி இட்லி வைக்கவா? இல்லை இல்லை போதுமா போதும். ம் சரி. ஆதி பாரதி பேசினாளா? ஆ பேசுனாமா? ஏப்பா ஆதி, இன்னும் 80 நாள் தான் இங்க இருக்கிறதா உத்தேசம் உனக்கு? ஏண்டா அவன் இப்ப இங்க இருக்கிறதுல உனக்கு என்னடா? அதானே, நம்ம வீட்டு பிள்ளைங்க அவங்க வீட்ல இருக்காங்க, அவங்க நம்ம வீட்ல வந்து இருக்காங்க. ஏய் பொம்பளை புத்தி அவசர புத்தின்னு சரியா தான் சொல்லியிருக்காங்க. இல்ல நான் என்ன கேட்க வரேங்கிறத புரியாமலேயே உங்க இஷ்டத்துக்கே பேசிட்டு இருப்பீங்க நீங்க 2 பேரும். இல்ல இப்போ இந்த பையன் ஆதிய 80 நாளைக்கு நம்ம வீட்டுல இருக்க போறான்னு கேட்கல, இந்த ஊர்ல 80 நாள் இருக்க போறான்னு தான் கேட்டேன். யாருதா பாவம், இன்னும் 80 நாளைக்கு தான் அவன் இங்கிருந்து கஷ்டப்பட்டு இருக்க போறான். அவன் ஊருக்கு போனாலாவது அவங்க அம்மா கூட இருந்து சந்தோஷமா இருப்பான்ல, அவன் பொழைப்பையும் பார்ப்பான்ல, அதுக்கு தான் கேட்டேன். ஆமாம் சார், எனக்கு இங்கே இருக்கணும்னு கட்டாயம் இல்லை. சீக்கிரமாக இந்த ஊரை விட்டு போகணும். ஆனால் என்ன ஒன்று, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. அதை முடிச்சிட்டேன்னா நிம்மதியாக கிளம்பிடுவேன்.